ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அங்கிள் மூவி பார்ட் 2. ஹீரோவை மீட் பண்றதுக்காண்டி ஃபியான்சி விடியறதுக்கு முன்னாடி இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் வர ஃபியான்சியுமே இருந்துட்டு ஹீரோயின் என்ன பிளாக் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ இதை கேட்டுட்டு அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது நீ பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் சாரி அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்றான். ஹீரோ இதை கேட்டுட்டு கடுப்பாயிட்டு முதல்ல வெளியே போ அப்படிங்கிற மாதிரி திட்ட, இவன் நான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, முதல்ல வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி திட்டிடுறான். இவனுமே சரின்னு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா ஹீரோயின் வந்து கார் கீயை இவன் கிட்ட தூக்கி போட்டு என்னையுமே ஒர்க்கு கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஃபியான்சியுமே இருந்துட்டு லாஸ்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, என்னை கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் ஹீரோவை பாக்குறான். அவனை ஏன் பாக்குற, நீ என்னதானே டேட் பண்ற, என்னை கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இப்போ கூட்டிட்டு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே அவன் கையை பிடிச்சி அங்க இருந்து தர தரண்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்மளோட ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயினையும் ஃபியான்சியை கிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமா காண்டாகுது. காண்டோட ஆபீஸ் போய் ஹீரோயின் கைப்பிடிச்சு இழுத்து ரூம்ல தள்ளுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் இருந்தாலுமேவும் இது ஒர்க்கிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக போக ஹீரோவுமே இருந்துட்டு நான் அந்த மாதிரி போட்டோவை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப அதனால என்னவா, நீ சூஸ் பண்ண அந்த மாப்பிள்ளையோட தானே நான் ஒன்னா இருந்தேன், இப்ப என்ன சொல்ல வரேன், நான் அவனை பிரேக்கப் பண்ணணும்னு சொல்ல வரையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பனா நீ அவனை பிரேக்கப் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆமா, நான் அவனை பண்ண மாட்டேன். நீ டேட் பண்ணணும்னு சொல்லும் போது நான் டேட் பண்ணணும், நீ பிரேக்கப் பண்ணுன்னு சொல்லும் போது நான் பிரேக்கப் பண்ணணுமா, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் பக்கத்துல போய் அப்பனா என்ன, நீ அவனை லவ் பண்றியா, உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் அந்த பக்கமா திரும்பிக்கிட்டு, இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, நான் என்னோட ஓன் முடிவு எடுக்கணும்ட்டு நான் நினைச்சேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா அவ பார்க்க மாட்டேங்கிறான். ஹீரோ கண்ணத்தை புடிச்சிட்டு, இங்க பாரு, அவன் உனக்கு சரியில்லை, உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு புரியல, நீ ஏன் என்னோட லைஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற, எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு, இங்க பாரு, அவன் உனக்கு சரியில்லை, அவனை பிரேக்கப் பண்ணிரு, நான் அவனை விட ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஆளை வந்து உனக்கு சூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு பெட்டரா, அதுல என்ன வந்து வித்தியாசம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேக்குறான். எப்படியும் அதுலயுமே லவ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோவுமே இருந்துட்டு, இங்க பாரு, நீ இத்தனை வருஷமா எத்தனையோ பேரு கூட வந்து இருந்திருக்க, அதுல ஒருத்தர் கூட நீ வந்து லவ் பண்ணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளுமே ஆமா நான் யாரையுமே லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் இருந்துட்டு, ஏன் கொஸ்டின் கேட்கறத வந்து ஸ்டாப் பண்ணிட்ட, கேளு, ஏன் உனக்கு என்ன பயமா இருக்கா, சரி ஓகே நானே ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறா. ஹீரோவும் பதிலுக்கு கிஸ் பண்றான். ரெண்டு பேரும் டீப்பா கிஸ் போயிட்டு இருக்கு. ஆனா ஹீரோக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவளை புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோவோட மனசு ஃபுல்லாவேவும் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு பண்ணி கொடுத்தா அந்த ப்ராமிஸ் தான் இருக்கு. அத பத்தியே தான் அவன் வந்து ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனாலுமேவும் வீட்டுல இருக்கிற மெய்டு இருந்துட்டு இன்னைக்கு நைட்டு வந்து ஹீரோயின் வீட்டுல தங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு வந்து சொல்றாங்க. அத கேட்கும்போது இவனுக்கு இன்னுமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா, ஹீரோயின் ஃபியான்சி கூட ஜல்சா பண்ணலான்ட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா. ஃபியான்சியும் வந்து இவகிட்ட வந்து ஒன்னா இருக்க ஆரம்பிக்க, ஆனா அவ வந்து ஜடம் மாதிரி கிடக்கா. ஃபியான்சியுமே இருந்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ ஏதோ வேண்டா வெறுப்பா அவனை இடுப்பு கிஸ் பண்றா, அதுல எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல. ஃபியான்சியுமே இருந்துட்டு, என்ன எனக்கு பரிதாபம் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல வந்து கோவப்படுறான். எனக்கு தெரியும், நீ எப்பெல்லாம் அப்செட்டா இருக்கியோ அப்பெல்லாம் வந்து என்னை தேடி வந்துட்டு இருக்க, ஆனா நான் ஒன்னும் சப்ஸ்டியூட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கோவமா போயிடுறான். ஒரு பக்கம் ஹீரோவும் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா எதிர்ச்சியா. ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவளுமே அங்க இருந்து போக போக ஹீரோ இருந்துட்டு, உங்க அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்ட்டு நான் உங்ககிட்ட போய் சொன்னேன், உண்மையை சொல்லணும்னா அவங்க குண்டடிப்பட்டுதான் இறந்தாங்க, என்ன காப்பாத்துறதுக்காண்டி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இதெல்லாமே கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. அழுதுகிட்டேவோ, இப்ப எதுக்கு இது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, உனக்கு தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நீ என்னதான் சொல்ல வர, நீ எனக்காண்டி எப்படிதான் ஃபீல் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹீரோவுமே இருந்துட்டு, ஒண்ணு கிடையாது, ப்ராமிஸ் அண்ட் என்னோட டியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே அழுக வருது. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, பரவாயில்ல, நான் வந்து ஃபியான்சிய கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்கும்போது ஹீரோக்கு இன்னுமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ லைட்டா அழ ஆரம்பிக்கிறான். அப்படியே அழுதுகிட்டேவும், உன்னோட முடிவை எடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவளுமேவும் ஆமா நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுமேவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. எப்படியும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறது நீ இல்லல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து கிளம்பி போறா. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் ஃபியான்சியும் வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்காண்டி வந்திருக்காங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ தான் என்ன லவ் பண்ணவே இல்ல, அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்க எந்த ஒரு எமோஷனலுமே இல்லாத ஒய்ஃப் வேணும்ட்டு, சோ அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா லவ் இல்லாம இந்த கல்யாண லைஃப் வந்து நீடிச்சு நிலைக்கூட்டி நீ என்ன நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவளுமே இருந்துட்டு, கடைசியா ஒரு தாட்டி நம்ம பிரியும் போது எந்த ஒரு ஹர்ட்மே இல்லாம இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹீரோயின் சொல்ல, ஃபியான்சியுமே இருந்துட்டு, நீ எப்பயாவது காயப்பட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இதை கேட்கும்போது ஹீரோயினுக்கு லைட்டா ஒரு மாதிரி இருக்கு.
எனக்கு பசிக்குது வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க திடீர்னு யாருன்ட்டு தெரியாதவன் நம்ம ஹீரோயினிய வந்து புடிச்சு வச்சுட்டு கத்தியால மிரட்ட ஆரம்பிக்கிறான். என் பக்கத்துல வராதே என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா நம்மளோட ஹீரோ தான் அங்க ஒரு மாஃபியா மாதிரி என்ட்ரி ஆகுறான். ஹீரோயினுக்கு இதை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோயின் மனசுக்குள்ளேயேவும் நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவோட உண்மையான சைடை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக்கிங்கா நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. ஆனா ஹீரோ அசால்ட்டா நம்ம ஹீரோயினை பார்த்து இங்க வா அப்படிங்கிற மாதிரி கையாட்டுறான். ஹீரோயின் மேவும் அவனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்கிட்டு போயிடுறா. ஹீரோ அவனோட ஆள்கிட்ட அவனை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போக ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அண்ட் லைட்டா ஹீரோவை பார்த்து இப்ப லைட்டா பயப்படவும் ஆரம்பிக்கிறா. ஹீரோ முன்னாடி வந்தாலுமேவும் இவ பின்னாடி பின்னாடி போயிட்டே இருக்கா. ஹீரோக்கு அது ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதையே தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்க. மெய்டு இருந்துட்டு ஹீரோக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ நினைச்சு பாக்குறா. ஹீரோக்குமேவும் மூஞ்சி கை கால்லாம் லைட்டா அடிபட்டு இருக்கும். அது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு லைட்டா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. மேடுமே இருந்துட்டு உங்க வெட்டிங்கோட நியூ ட்ரெஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இவளுமேவும் அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்படியே வெட்டிங் நாளுமே வர ஃபியான்சிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஃபியான்சி வர மாதிரி தெரியல. கால் பண்ணாலுமேவும் கால் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. இவ ஒரு மாதிரி கடுப்புலயே இருக்க. அந்த இடத்துக்கு கசினோட அம்மா வந்து ஹீரோயினை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. என்ன இன்னும் ஃபியான்சி வரலையா? ஒருவேளை வந்து டிராபிக் ஜாமா இருக்கும். ஆனா நாங்க 2 பேரும் இப்பதான் வந்தோம். ரோடெல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே இருந்துட்டு நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்களுமே இருந்துட்டு உனக்கு என்ன பைத்தியமா? உன்னோட ஃபேமிலில இருக்கிற ஒரே சொந்தக்காரவங்க நாங்க தான். நாங்க எப்படி கல்யாணத்துக்கு வராம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமேவும் ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுமே இருந்துட்டு சரி ஓகே இந்த பண்ண பாக்குறதுக்காண்டி வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே அவங்க 2 பேரை வந்து பங்கமா கலாய்ச்சி விட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு கார் வருது. ஃபியான்சி தான் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டன்ட் காரை விட்டு இறங்கி வந்து ஹீரோயின் கிட்ட கார்ல ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அவங்க 2 பேரை தள்ளி விட்டுட்டு அவ பாட்டு கார்ல ஏறி உட்காரா. இவங்க 2 பேரும் கார்ல ஏறலான்னு பார்த்தா அசிஸ்டன்ட் வந்து விட மாட்டேங்கிறான். அவங்க 2 பேருமே இருந்துட்டு நாங்க ஹீரோயினோட சொந்தக்காரவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா அசிஸ்டன்ட் இருந்துட்டு ஹீரோயினோட சொந்தக்காரவங்க ஹீரோ மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுமே கலாய்ச்சிட்டு அங்க இருந்து போறான். இவங்க 2 பேத்துக்கு பயங்கர காண்டா இருக்கு. க்குள்ள பார்த்தா ஹீரோவுமே இருக்கான். ஹீரோயினுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இப்படி எதுக்காண்டி உங்களை நீங்களே இப்படி வந்து கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹீரோவுமே இருந்துட்டு இது என்னோட டியூட்டி நான் கண்டிப்பா செய்வேன். உன்கிட்ட வாக்குவாதம் பண்றதுக்காண்டி நான் வரல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுமே இருந்துட்டு சரி ஓகே என்னோட கல்யாணத்துக்கு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவளுக்கு கஷ்டமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இத்தனை வருஷமா என்ன வந்து ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. நான் வளர்ற வரைக்கும் எனக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு சொத்து எல்லாத்தையுமே உன் பேருக்கு வந்து மாத்தியாச்சு. இதுக்கப்புறத்துல இருந்து நீ ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயினுமே இருந்துட்டு இத்தனை வருஷமா நீங்களுமேவும் என்னோட அம்மாவுக்கு ரொம்பவே உண்மையா இருந்தீங்க. இதுக்கப்புறம் நீங்களுமே ஃப்ரீயா இருங்க. கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவுமே இருந்துட்டு 9 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு ராத்திரி உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். கரெக்டா இந்த நாள் 9 வருஷம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவனுமே லைட்டா கரெக்டா இவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு. ஃபியான்சியும் ஹீரோயின் கண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினும் இறங்கலான்னு பார்த்தா ஹீரோ இருந்துட்டு நீ என்ன கோவப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நீ ஓவரா திங்க் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போலான்னு பார்த்தா கடைசியா உங்ககிட்ட நான் ஒரு தாட்டி கேக்குறேன். நீ ஷோரா தானே இருக்க? அவனை கல்யாணம் பண்ணிக்கதான் போறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். ஹீரோயின்மே இருந்துட்டு இது ஒரு பிசினஸ் கல்யாணம். அவனுமே கொஞ்சம் கவரா தான் இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. ஹீரோவுமே இருந்துட்டு பரவாயில்ல நீ வளர்ந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமா நான் வளர்ந்துட்டேன். இதுக்கப்புறம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போறா. அன்சியுமே இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேக்குறான். சாரி என்னால வந்து வர முடியல. ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் ஆயிருச்சு அப்படின்ட்டு. ஹீரோயின்மே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஃபீல் பண்றா. ஃபியான்சி பார்த்துட்டு என்னாச்சு நீ ஓகே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல ஸ்னோ வேற பெய்ய ஆரம்பிக்குது. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறா. அவளோட பர்த்டே அன்னைக்கு ஒரு விஷ் கேட்டிருப்பா. அந்த விஷயம் வந்து ஹீரோயிட்டையும் சொல்லியிருப்பா. அந்த ஊர்ல வந்து ஸ்னோ பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் அவளுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்படியே ஒரு 5 வருஷமும் ஓடிருச்சு. ஃபியான்சியும் ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ எங்க போனான்ட்டே தெரியல. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோவை மீட் பண்ணவே இல்ல. நம்ம ஹீரோவை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதனாலயேவும் நம்ம ஹீரோவுக்கு பிடிச்ச ஒவ்வொன்னையும் இவ வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோக்கு விஸ்கினா ரொம்பவே பிடிக்கும். சோ வந்து அவனுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு இவளுமே குடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அது 5 வருஷம் ஆகி இன்னும் இவளுக்கு பழகவே இல்ல. ஏன்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹீரோவோட பெட்ரூம் அதுலயுமேவும் அவனோட வாசனம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் படுத்துக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. ஹீரோவோட வாய்ஸ வந்து மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. அதையெல்லாம் போட்டு கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவ என்னதான் வீட்டுல ஹீரோவை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலுமேவும் ஒர்க்குன்ட்டு வரும்போது அவளோட டியூட்டி எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கா. அப்படிதான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா இவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவளுமே என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது.
ஆனா உங்க ஹஸ்பண்ட் வந்து கைனகாலஜிஸ்ட பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறா. கட் பண்ண உடனேவும் ஃபியான்சி கிட்ட இருந்து கால் வருது. ஒரு வழியா உன்கிட்ட பேசிட்டேன். நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா? அப்படிங்கிற மாரி கேட்குறான். இல்ல ஒர்க் இருக்கு. மீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொல்றான். இவளுமேவும் என்ன அது? உன்னோட குழந்தை என்னோட கசின் வயித்துல வளருது. அதானே? இங்க பாரு. நான் எப்ப வேணாலும் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கால கட் பண்ண உடனேவும் ஃபியான்சி பையன் பின்னாடி இருந்து ஓடி வந்துட்டு என்ன மன்னிச்சிரு. நான் வேணா அவள வந்து அப்ராடுக்கு அனுப்பி வச்சுடுறேன். என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாரி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு பலார்ன்னு அவன் கன்னத்துல அரைஞ்சிட்டு, நீ என்ன ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ண வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டா போல. அவன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் பண்ண மாட்டேங்கிறான். இங்க பாரு உன் கசின் கூட அன்னைக்கு நடந்தது அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாரி சொல்ல ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. ஃபியான்சியுமே இருந்துட்டு நீ என்னைக்குதான் என்ன நினைச்சு கவலைப்பட்டிருக்க? நீ கவலைப்பட்டதே இல்ல. 5 வருஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு கல்யாணம் ஆகி. இந்த 5 வருஷத்துல ஒரு நிமிஷமாவது நீ எப்பயாவது என்ன நினைச்சு கவலைப்பட்டிருக்கியா? அப்படிங்கிற மாரி கேட்கிறான். ஹீரோயின் இருந்துட்டு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு நீ போலாம் அப்படிங்கிற மாரி சொல்ல இவனுக்கு காண்டாயிட்டு பலாருன்ட்டு அரைஞ்சிடுறான் அவள. எப்படா ஏதாவது காரணம் கிடைக்கும் இவனை வந்து டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கரெக்டா அதுக்காண்டி ஒரு காரணம் கிடைச்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி ஃபியான்சி சொல்ல ஹீரோயின்மே இருந்துட்டு என்ன ஏமாத்துனது நீ இப்ப என் மேலேயே பழி போடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனுமே இருந்துட்டு உனக்கு எப்பெல்லாம் மூடு வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன வந்து ஒரு டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டல இப்ப நான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறேன். என் மேல எப்பயாவது லவ் வச்சிருந்தேன்னா இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியான்சி வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண ஹீரோயின் வந்து அவனோட மெயின் பாயிண்ட்ஸ்லயே அடிச்சுட்டு அவனை தள்ளி விட்டுட்டு உனக்கு என்ன பைத்தியமா? நம்ம 2 பேரும் ஜஸ்ட் கம்பெனிக்காண்டி மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அத தவிர நம்ம 2 பேத்துக்குள்ள வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல ஃபியான்சியுமே இருந்துட்டு, உன்ன பொறுத்தளவுக்கு இது வெறும் ஒரு கம்பெனிக்காண்டி ஒரு கல்யாணம் மட்டும் தான். ஆனா என்ன பொறுத்தளவுக்கு அந்த மாரி கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்தே உன்ன லவ் பண்ணிட்டு இருக்கேன். எதிர்ச்சியா நீ வந்து அன்னைக்கு என் கார்ல ஏறுனல்ல, அந்த நொடி எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படிங்கிற மாரி ஃபியான்சி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு அப்புறம் எதுக்குடா என்ன கார்ல இருந்து இறக்கி விட்ட? அப்படிங்கிற மாரி கேட்க, எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோ தான். அவனோட ஆர்டர் படி தான் நடந்துகிட்டேன். ஆனா அவன் உன்னோட அம்மாவ அப்படிங்கிற மாரி சொல்ல வர, போதும் நிறுத்து அப்படிங்கிற மாரி இவனுமே சொல்ல, அவனுமே இருந்துட்டு, நிறுத்தவா? அதுதான் ஈஸியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து பயத்துல அங்க இருக்கிற ஒரு கிளாஸ் எடுத்து அவள வந்து குத்திடுறான். அவனுமே இறந்து போயிடுறான். அங்க வந்து பார்த்த ஒரு ஸ்டாஃப்மேவும் ஆம்புலன்ஸ்க்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி பயமா இருக்கு. ஹீரோயின் உடனேவும் நம்மளோட ஹீரோக்கு தான் கால் பண்றான்ட்டு நினைக்கிறேன். கால் பண்ணி இந்த மாரி நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயினிய ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு, இந்த மாரி பாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான லாயர வந்து ஹையர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்றான். ஹீரோயின் மேவும் தயங்கிக்கிட்டேவும் இந்த மாரி அவர் வரலையா அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அதுக்கு அசிஸ்டன்ட்மே இருந்துட்டு சாரி அவருக்கு வந்து நெறைய ஒர்க் இருக்கு. 2 இடத்துலயுமேவும் ஒரே டைம்ல வந்து அவர்னால வேலை பார்க்க முடியாது. அதனால அவர் வரல அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட் சொல்றான். இத கேட்கும்போது ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு 6 மாசமோ கடந்து போகுது. கோர்ட்ல கேஸ்மே நடந்துட்டு இருக்கு. இது ஒரு தற்காப்புக்கான பண்ண கொலைங்கிறதுனால எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காதனால கோர்ட்டே வந்து கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னதான் கோர்ட்ல இருந்தேவும் கேஸ க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமேவும் பப்ளிக்ன்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா? இந்த விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறதுனால ஹீரோயின் கம்பெனியவும் திவால் ஆகுற நிலைமைக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேக்ரவுண்ட் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. அப்படியே அவ பீச் ஓரமா நடந்து வந்துட்டு இருக்க. அங்க ஹீரோ நிக்கிறான். ஹீரோவ பார்த்துட்டு ஹீரோயின் ஓட்டாட்டமா ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. அவனுமேவும் நம்ம ஹீரோயினிய பதிலுக்கு ஹக் பண்ணி அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. ஹீரோயின் இருந்துட்டு அவன் என்ன ஏமாத்திட்டான். அவன் என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்தினான். இருந்தாலுமேவும் அவன் என்ன லவ் பண்றேன்ட்டு சொன்னான் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, அது லவ் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றான். என்ன அப்படிங்கிற மாரி கேட்க ஹீரோவுமே இருந்துட்டு, சில லவ் வந்து செக்ஸுக்காண்டி வரும். அது கல்யாணம் வரைக்கும் போனாலுமேவும் கடைசியில அது குழந்தை குட்டின்னு தான் போய் நிக்கும். என்ன பொறுத்தளவுக்கு இது வந்து லவ் கிடையாது. என்ன பொறுத்தளவுக்கு லவ்வுனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கூட நடந்த எல்லாத்தையுமேவும் அப்படியே திங்க் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுமே இருந்துட்டு என்ன அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோ அதுக்கு ஹீரோயின் காதுல இருந்து இயர்ஃபோன வாங்கி அவன் காதுல போட போக, ஹீரோயின் இருந்துட்டு குடு அப்படிங்கிற மாரி கேட்க போக, அப்படியே 2 பேரும் மேல விழுக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே கண்ணால பார்த்துட்டு இருக்க, ஹீரோ இருந்துட்டு வா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாரி சொல்றா. அப்ப ஹீரோ கையில இருக்கிற ரிங்க பாக்குறா. பார்த்த ஹீரோயின் இருந்துட்டு உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோ பதிலே சொல்லவே இல்ல. ஹீரோயின் அத நினைச்சிட்டேவும் ஸ்மோக் பண்ணலான்ட்டு போக, ஹீரோ வந்து புடுங்கி போட்டுடுறான். நான் உன்கிட்ட எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன். நான் சொல்ற பேச்சையவும் காது கொடுத்து கேட்கக்கூடாதுன்ட்டு முடிவு பண்ணியிருக்கியா? பிடிக்காத சிகரெட் பிடிக்காதுன்ட்டு சொல்றேன்ல அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின்மே இருந்துட்டு இப்ப நீ என்னதான் சொல்ல வர? என்னோட லைஃப் லாங் ஃபுல்லா நீ இப்படி என் பக்கத்திலேயே இருந்து பாத்துக்க போறியா என்ன? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கு. ஹீரோவுமே இருந்துட்டு நீ ஏன் இன்னும் ஸ்லிப்பர் போடாம இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவளுக்கு வந்து ஸ்லிப்பர் போட்டு விட்டுட்டு இருக்கான். இத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாரி ஃபீலிங்கா இருக்கு.
ஹீரோயினுக்கு அப்படியே அழுக வருது. இருந்தாலுமே அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு, "நீ உன்னோட ஒய்ஃப என்கிட்ட வந்து கூட்டிட்டு வந்து காமிக்கவே இல்ல." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்க, ஹீரோவுமே இருந்துட்டு, "இங்க பாரு, நான் திரும்ப உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி தான் வந்திருக்கேன். தேவையில்லாம நீ பேசுற காசிப்ப கேட்கறதுக்காண்டி வரல." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுமே இருந்துட்டு, "நீ கண்டிப்பா திரும்பி வந்து தான் ஆகணும். ஏன்னா அதுவுமேவும் உன்னோட வேலையில ஒரு பார்ட் தான்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவுமே இருந்துட்டு, "ஆமா, நீயுமேவும் என்னோட வேலையில ஒரு பார்ட்டா இருப்ப." அப்படிங்கிற மாரி சொல்றான். ஹீரோயின் டக்குன்ட்டு ஹீரோவ புடிச்சு பக்கத்துல இழுத்துட்டு, "இல்ல நான் இத நம்ப மாட்டேன். உன்னோட கண்ணு வந்து பொய் சொல்லாது. உன்னோட ஃபீலிங்ஸையும் கட்டுப்படுத்தாது." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு, ஹீரோவ அப்படியே கிஸ் பண்ற மாரி பக்கத்துல போக, ஹீரோ விலகிட்டு, ஆனா பொதுவா ஃபீலிங்ஸ பொறுத்தவரைக்கும் செயல்களால தான் தீர்மானிக்கணும். நோக்கங்கள் கிடையாது அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுமே இருந்துட்டு, "ஆமா. ஆனா உன்ன பொறுத்தவரைக்கும் உன்னோட மனசாட்சி வந்து உன்ன உறுத்தலையா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்டுட்டு ஹீரோவ கிஸ் பண்ண போக, ஹீரோ இருந்துட்டு, "ஆனா நீயும் நானும் ஒண்ணு கிடையாது. நீயும் நானும் வேற வேறவங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து போறான். ஹீரோயினுக்கு அது இன்னுமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோவுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவனுமேவும் பாத்ரூம்ல போய் நின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் ஹீரோயின் கூட நடந்த எல்லாத்தையுமே நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த கடற்கரையில வந்து ஹீரோயின் வந்து அவனோட ரிங்க பாத்துட்டு, "உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, அந்த ரிங்க புடுங்கி கடல்ல தூக்கி எறிஞ்சிருப்பா. இது எல்லாத்தையுமே ஹீரோ நெனச்சு பாத்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, "நீ எதுக்காண்டி ஹீரோயின் கிட்ட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு பொய் சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி கசின் அங்க வந்திருக்கா. ஹீரோ தான் மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்கிறான் போல இருக்கு. கசின்மே இருந்துட்டு, "என்ன மன்னிச்சிரு. சாரி. நான் இந்த மாரி குழந்தைய அபார்ட் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுமே இருந்துட்டு, "நீ மன்னிப்பு கேட்கிறேன்னா ப்ராப்பரா மன்னிப்பு கேளு. நீல் டவுன் போடு." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளுக்கு வேற வழி இல்ல. இவளுமே நீல் டவுன் போட, ஹீரோயினுமே இருந்துட்டு, "இது ரொம்பவே போரிங்கா இருக்கு. நீ என்ன பண்ற? உன்ன நீயே அடிச்சுக்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவளுமே அடிக்கிறா. ஹீரோயின் இருந்துட்டு, "ஆனா சத்தம் எனக்கு கேட்கவே இல்லையே. சரி ஓகே, நானே எப்படி அடிக்கணும்னு சொல்லிக் குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவள போட்டு பலார் பலார்ன்ட்டு அரைஞ்சுட்டு இருக்கா. அவளுமேவும் ஹீரோ கிட்ட, "என்ன காப்பாத்துங்க." அப்படிங்கிற மாரி சொல்லி கத்த, ஹீரோவுமே அங்க வரான். ஹீரோயின் காண்டாயிட்டா, அவ கால போட்டு நல்லா மிதி மிதின்னு மிதிச்சுட்டு இருக்கா. "உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா, நீ ஹீரோவே கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்ப." அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிதி மிதின்ட்டு மிதிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு கர்ச்சீப் எடுத்து குடுக்க, அவளுமே அந்த கர்ச்சீப் வாங்கிட்டு கையெல்லாம் தொடச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இவளா காண்டுல கத்திட்டு இருக்கா, ஹீரோயின் நல்லவளா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயினோட கம்பெனி இப்ப நல்ல நிலைமைக்கும் வந்துருச்சு. நம்ம ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ்ல, "நான் ஒரு வேளைய என்னோட கம்பெனிய வந்து நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். ஆனா அது கூடயேவும் பிரியற நேரமும் வந்துருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்க வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவோட செயின வந்து கொண்டு வந்து குடுக்குறான். அது குடுக்கும்போதே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஹீரோ மறுபடியும் இவள விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இவளுமேவும் அத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஓரமா உட்காந்து அவளுக்கு புடிச்ச பாட்ட கேட்டுட்டேவும் ஹீரோவோட செயின அப்படியே கிஸ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுல ஏதோ செரிமனி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவ இப்படி பேசிக்கிட்டேவும் கடல பார்த்தா, கடலுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ வர மாரி இருக்கு. இவளுக்கு பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ்ல, "வார்த்தைகள விட செயல்களே மேலானது. உனக்கு உன்னோட மனசாட்சி கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொன்னது எல்லாமே இப்ப ஞாபகம் வர, ஹீரோவுமே அங்க வந்து நிக்க, ஹீரோயினுக்கு இன்னுமே ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோவுமே இருந்துட்டு ஹீரோயின பார்த்து கியூட்டா சிரிச்சுட்டு, "என்ன வந்து ஹக் பண்ணிக்க." அப்படிங்கிற மாரி நீட்ட, ஹீரோயினையும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோவும் இருந்துட்டு, "ஆமா, எனக்கு என்னோட மனசாட்சி ரொம்பவே உறுத்துது." அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே 2 பேரும் கியூட்டா ஹக் பண்ணி அந்த இடத்துல அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ ஊஞ்சல்ல விளையாண்டுட்டு இருக்க, ஹீரோயின் பக்கத்துல வந்து ஹீரோவ புடிச்சு இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. கிஸ் டீப்பா போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஹீரோவ பார்த்து, "உன்னால கான்டினியூஸ் பேச முடியும்ல?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோவுமே இருந்துட்டு, "நான் உன்கிட்ட சொல்றதுக்கு நெறைய இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுமேவும், "நீ எப்பத்துல இருந்து இப்படி வளவளன்னு பேச ஆரம்பிச்ச? எதா இருந்தாலும் ஷார்ட்டா சொல்லிரு." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவும் அவள ஹக் பண்ணிட்டு, "ஐ லைக் யூ. எனக்கு உன்ன புடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறதோட இந்த சீரிஸ் இங்க கம்ப்ளீட்டா முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு புடிச்சிருக்கா? உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட், ஹைப், சப்ஸ்கிரைப்ன்ட்டு எல்லாமே பண்ணிருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.